Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தில் காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழாவை முன்னிட்டு கறிவிருந்து நடைபெற்றது. ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த திருவிழா குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்துள்ள அனுப்பப்பட்டி கிராமத்தில் தற்போது கரும்பாறை முத்தையா கோவிலில் கறி விருந்தானது நடைபெற்று வருகிறது. இந்த விருந்தில் மொத்தம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கப்பட்டு அவர்கள் 10,000 பேருக்கு ஒரே நேரத்தில் உணவு சமைத்து பரிமாறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கரும்பாறை முத்தையா கோவிலில் நேர்த்திக்கடனாக விடப்படும் கிடாய்களை மட்டுமே இந்த விருந்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருமங்கலம் அருகே உள்ள அனுப்பப்பட்டி கிராமத்தில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முத்தையா கோவிலில் இந்த கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் நடைபெற்று வருவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு மார்கழி மாதம் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத திருவிழானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவுக்காக கோவிலை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபட்டு இந்த கறி விருந்தில் பங்கேற்பார்கள். இந்த கோவிலில் நேர்த்திக்கடனாக விடப்படும் கிடாய்கள் அனைத்துமே கருப்பு நிற கிடாய்கள் மட்டுமே நேர்த்திக்கடனாக விடப்படும். அதை மட்டுமே வெட்டி சமைத்து இந்த விருந்தானது நடைபெற்று வருவது வழக்கம். இன்று நள்ளிரவு 1 மணி அளவில் கோயில் கிடாய் வெட்டப்பட்டு இந்த திருவிழாவானது தொடங்கிய நிலையில் இந்த நிலையில் 2000 கிலோ அரிசியில் 70 கிலோ கறி விருந்து படையல் செய்யப்பட்டு அதை ஆண்கள் மட்டுமே சமைத்து சாப்பிட்டு வருவது வழக்கமாக வந்தனர். இந்த கறி விருந்தில் கரடிக்கல் மட்டுமல்லாது செக்கானூரணி, மேலவரப்புனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சேர்ந்து ஆண்கள் மட்டுமே பங்கேற்று இந்த உணவு திருவிழா கறி விருந்தை பங்கேற்று வருகின்றனர். இந்த கறி விருந்து முடிந்தவுடன் இங்கிருந்து இந்த இலைகளை எடுத்து செல்ல மாட்டார்கள் என்பது வழக்கமாக ஒன்று இருந்து வருகிறது. இதில் பெண்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள். இந்த கறி விருந்தில் சமைத்து சாப்பிட பிறகு இந்த இலைகள் காய்ந்து இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்புதான் பெண்கள் இந்த கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார் என்பது வழக்கமாக வைத்துள்ளனர். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.